காப்பி கொண்டு வந்திருக்கேன். காப்பி கொண்டு வந்திருக்கேன். கல்யாணம் 4 வருஷம் ஆகுது. காப்பிக்கு எனக்கு எவ்வளவு சக்கரை வேணும்னு இன்னும் தெரியல. உங்களை கட்டிக்கிட்டதுக்கு வேண்டாம் வேண்டாம், நானே செருப்பால் அடிச்சுக்கிறேன். கார் ரெடி பண்ணுங்க. இந்தாங்க செருப்பு இருந்து போச்சு. இதை எடுத்துட்டு போய் இதே மாதிரி இன்னொரு ஜோடி செருப்பு வாங்கிட்டு வாங்க. வாங்கம்மா, வாங்க வாங்க, உட்காருங்கம்மா. அந்த சேலையெல்லாம் எடுத்து கொடுப்பா. பாருங்கம்மா, எல்லாம் புது டிசைன். இந்த வாரம் தான் வந்தது. இது கூட நல்ல டிசைன்மா, பாருங்க. இந்த கலர் பிடிச்சிருக்காமா? அந்த ப்ளூ கலர் சேலை எடுங்க. அதுல அந்த ப்ளூ கலர். இந்த கலர் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குமா, பிரிச்சு போடுறேன். பாருங்க, பிடிச்சிருக்கா? இது இது காஞ்சிபுரம் ஸ்பெஷல் டிசைன்மா, உங்களுக்கு பொருத்தமா இருக்கா? பாருங்க. பரவாயில்ல, மேல இருக்குது. அந்த சேலை தான். டபுள் சைடுமா, பெரிய பார்டர். ஒண்ணு கூட நல்லா இல்லையே. ஏமா, 200 புடவை எடுத்து போட்டாச்சு. இதுல ஒண்ணு கூட பிடிக்கலையா உனக்கு? உனக்கா? யாரு நினைச்ச அந்த அழகு நாச்சிய? வணக்கம்மா, என்னமா நடந்தது? என்ன மரியாதை குறைவா பேசிட்டான் அந்த ஆளு. அப்படியா? ஏயா, கஸ்டமர்கிட்ட இப்படியா நடந்துக்கிறது? இவங்க யார் தெரியுமா? முதல்ல கணக்கு தீர்த்துட்டு வெளியே போயா. முதலாளி, போயா வெளியே. கல்யாண வயசுல எனக்கு 6 பொண்ணுங்க இருக்காங்க. அநியாயமா என் வேலையை கெடுத்துட்டியாடி. எங்க என்ன டீன்னு சொல்லிட்டு போறான் அந்த ஆளு. பாத்து சும்மா நிக்கிறீங்களே, செருப்பா அடிக்க வேண்டாம்? கண்டிப்பா அடிக்கணும். இதோ விஷயத்துல தாண்டா உங்க அம்மாவை நான் ஜெயிக்கவே முடிஞ்சது. வாடா. இங்க எழுத்துட்டு போறா. லட்சுமி மாசம் பிறந்தா கரெக்டா 7ஆம் தேதி வட்டி கொடுக்கிற ஒரே ஆளு நீதான். என்னையா இழைச்சு போயிட்ட? வட்டி கொடுத்துதான். நல்லா இலை, நல்லா இலை. ஏமா, 50,000 ரூபாய் கடன் வாங்கினேன், 75,000 ரூபாய் வட்டியே கொடுத்துட்டேன். கொஞ்சம் குறைச்சிக்க கூடாதா? குறைச்சிக்கிறேன். அடுத்த மாசம் 7ஆம் தேதி கொடுக்க வேண்டிய வட்டிய 5ஆம் தேதியே கொடுத்துரு. 2 நாளை குறைச்சிக்கிறேன். இதுக்கு கேட்காமே இருந்திருக்கலாம். கொண்டாங்க கொண்டாங்க கொண்டாங்க, வாடகை பணம் வசூல் பண்ணி. என்ன இது பையன் இவ்வளவு பலகீனமா இருக்குது? நாட்டுல சுகாதாரம் கெட்டு போச்சு. முதல் மலேரியாவெல்லாம் ஒழிக்கணும். என்னங்க வெயில போயிட்டு வந்ததுல மூளைகளை கலங்கி போச்சா? கல்யாணமாகி இத்தனை வருஷமா கலங்காத மூளை கேவலம் இந்த 110 டிகிரி வெயிலையா கலங்க போகுது. வாடகை வசூல் பண்ணீங்களான்னு கேட்டா என்னென்னமோ வளர்றீங்களே. நம்ம காலனியில இல்ல, உன்னுடைய காலனியில என்னைக்கு அவங்க குடி வந்தாங்களோ அன்னைக்கே அவங்களுக்கு 7 நாடு சனி பிடிச்சிருச்சான். அதுல இருந்து வறுமையினுடைய எல்லை கோட்டுக்கே போயிட்டாங்களா அப்படின்னு ஊருக்குள்ளார பேசிக்கிறாங்க. அதுக்கு நான் என்னங்க பண்ணணும்? பேசாம அதை நீ தர்ம சத்திரமா மாத்திர. வாடகை வசூல் பண்ணிட்டு வர சொன்னா ஐடியா குடுக்குறீங்களா? ஐடியா இப்பெல்லாம் என்ன பார்த்தா உனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. உன்னுடைய காலனியில எப்பேற்பட்ட கொம்பம் போனாலும் கலெக்ஷன் பண்ண முடியாது. அது கவர்மெண்ட் லோன் மாதிரி. கொண்டாரையா கொண்டாரன். அண்ட சராசரமும் அரண்டு உருண்டு ஓடும்படியா திரண்ட திறமையோட ஒருத்தனை கொண்டாரன். யாரது? திறந்த வீட்டுல ஏதோ நுழைஞ்ச மாதிரி. இந்த வீட்டுல கதவு திறந்திருந்தா நாய் தான் நுழையலாமா? நாங்க நுழையப்படாத? ஆமா, அழகு நாச்சியாரம்மா இருக்காங்களா? குளிச்சிட்டு இருக்கிறாங்க. நான் இப்பவே பார்க்கணுமே. குளிக்கும் போது நானே பார்த்தது இல்ல,
நீ பார்க்கணுமா? ஏயா பார்க்கணும்னு சொன்னதுக்கே காலை வெட்டுறியே, பார்த்திருந்தா? சாமி டிபன் ரெடியா? என்ன கம்பீரமான குரலா இருக்கு? அம்மாவா தான் இருக்கும். ஒன்னு நான் வந்து பேசிக்கிறேன். அம்மா வணக்கம். யார் நீ? அடியேன் வசூல் சக்கரவர்த்தி வடிவேலு. கேள்விப்பட்டிருப்பீங்களே? இல்லையே. இப்ப பட போறீங்க. வாடகை வசூல் பண்ண கட்டுமஸ்தான ஒரு ஆளு தேவைன்னு நீங்க சொன்னீங்களா? நீங்க எதிர்பார்க்கிற ஆளை இப்ப எதிரிலேயே பாக்குறீங்க. வசூல் பண்ணி முன்ன பின்ன அனுபவம் உண்டா? என்ன அப்படி கேட்டுட்டீங்க? முன் அனுபவம் பின் அனுபவம் இதை விடுங்க, நடு அனுபவத்தை சொல்றேன். ஜட்ஜு சம்சாரம், வக்கீல் சம்சாரம், டாக்டர் சம்சாரம், இவங்க கீழே நான் பல வருஷமா வேலை செஞ்சிருக்கிறேன். திருப்தியா இருக்குதுன்னு எல்லாருமே சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. டவுட் இருந்துச்சுன்னா போன் போட்டு கேளுங்க. அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு ஒரு காலனி இருக்கு. சரி, அழகு நாச்சியார் காலனி 56 அயோத்தியா நகர். அயோத்தியினாலே பிரச்சனை வரும். வாடகை வசூல் பண்ண நீங்க வச்சிருக்கிற மூதேவியாலேயே உங்களுக்கு பிரச்சனையாமே. ஆமா ஐயா. கவலைப்படாதீங்க, நீங்க என்ன பர்மனண்டா வச்சுக்கோங்க. அப்புறம் பாருங்க, என் தலையை பார்த்தா குடுத்தனக்காரங்களுக்கு கொலை நடுங்க. நான் வாயை திறந்தா அவங்களுக்கு பயத்தை கலக்கும். நான் கத்துற கத்துல கொடக்கூலிய கதறிக்கிட்டு கக்குவாங்க. அதை அப்படியே கொண்டாந்து கொட்டுறேன். சரி, என்ன சம்பளம் எதிர்பார்க்கற? சம்பளமா? உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு! கேவலம் தோட்டக்காரனோட சரிக்கு சமமா போட்டோ எடுத்து நடு ஹால்ல மாட்டி வச்சிருக்கீங்களே. நீங்க பெரிய மனசு பண்ணி எவ்வளவு சம்பளம் கொடுத்தாலும் அதை திருப்தியா நான் ஏத்துக்கிறேங்க. 1000 ரூபாய் சம்பளம். இன்னில இருந்து வேலைக்கு சேர்ந்துக்க. கொடுங்க. என்ன வரேன் இரு. கத்திரி போட்டு கூப்பிடுறான் கம்னாட்டி. வாயா சீக்கிரம். எது வாயாவா? ஏண்டா டேய், 1000 ரூபாய் சம்பளக்காரன் என்ன பார்த்து இப்படியா கூப்பிடுற? ஆமா, வெட்டிட்டிய? இனிமேல் தான் வெட்ட போறேன். ஏடா போட்டோவுல பின்னால நின்னா தோட்டக்காரனா, ஏன் வீட்டுக்காரனா இருக்க கூடாதா? இது நீங்க வீட்டுக்காரரா? ரோஷம் மாத்திரம் பொத்துக்கிட்டு வருத. புருஷனா லட்சணமா? நீங்க போட்டோல சேர்ல உட்கார்ந்துகிட்டு அம்மாவெல்லாம் பின்னால நிக்க வச்சிருக்கணும். அங்க பாருங்க, பின்னால அசல் தோட்டக்கார மாதிரியே நிக்கிறீங்க. அதுவே என் வீட்டுல வந்து பாருங்க, என் பொண்டாட்டியை நான் உட்காருன்னா படுத்துருவா கால அடியில. நிஜமாவா? என்ன நிஜமாவா? நீங்க எல்லாம் ஒரு ஆம்பளை, உங்களுக்கு எல்லாம் ஒரு வேட்டி. உள்ள அம்மாவோட 1000 வேலை இருக்கு. வர்றேன். கொண்டாட்டின்னா அவ்வளவு மரியாதை தருவாங்களா? சொல்றேன்.